ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பணக்காரங்க எல்லாரும் அவங்களுக்கு தேவையான காரை அவங்களாலே வாங்கிட முடியும். நம்மளை மாதிரியான மிடில் கிளாஸ் மக்களுக்கு கார் வந்து ஒரு கனவாகவே இருக்குது. மினிமம் பட்ஜெட்டில் ஒரு 6 லட்ச ரூபா மதிப்பில் டாப் எண்ட்லேருந்து பேஸ் வேரியண்ட் வரைக்கும் உள்ள காரை வாங்க இந்த வீடியோவில் நம்ம போய் பார்க்கலாம். 6 லட்ச ரூபா ஆன் ரோடு ப்ரைஸில் நம்ம ஒரு 7 கார் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம 3 கேட்டகரியை பிரிச்சுக்கோம். டாப் எண்டு, மிட் எண்டு அண்ட் பேஸ் வேரியண்ட்டில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டாப் எண்டில் நம்ம என்னெல்லாம் கார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்டோ K10 VXi ப்ளஸும், எக்ஸ்பிரஸோல VI ப்ளஸும், விட்ல கிளைமரும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த 3 காரையும் நம்ம பார்க்கும்போது இன்ஜின் பார்த்தீங்கன்னா சேம் 1000cc இன்ஜின், சேம் பவர் அண்ட் சேம் டார்க்யூலே உங்களுக்கு கிடச்சிரும். இதோட மைலேஜ் நீங்கள் பார்க்கும்போது 22-24 வரைக்கும் உங்களுக்கு ஆவரேஜாக மைலேஜ் கிடச்சிருது. இதில் நீங்கள் சேஃப்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து விட்லேயும் K10லையும் 6 ஏர்பேக்ஸ் வந்துடும். எக்ஸ்பிரஸில் மட்டும் உங்களுக்கு 2 ஏர்பேக்ஸ் தான் கிடைக்கும். பூட் ஸ்பேஸ்ன்னு பார்க்கும்போது கிட்ல உங்களுக்கு நல்ல பெரிய பூட் ஸ்பேஸும், எஸ்பிரஸோ அதுக்கு அடுத்தபடியாகவும், குவிட் அதுக்கு அடுத்தபடியாகவும் பூட் ஸ்பேஸ்ல இருக்குது. இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்னு நீங்க பார்க்கும்போது 8 இன்ச்சில் பெரிய ஸ்கிரீனா உங்களுக்கு குவிட் டைமர்ல கிடைக்குது. அல்டோலையும் எக்ஸ்பிரஸ்லயும் உங்களுக்கு வந்து 7 இன்ச்சில் மட்டும் தான் கிடைக்குது. உங்களுக்கு ரியர் பார்க்கிங் கேமராவோட உங்களுக்கு வேணும்னா குவிட் கிளைம்பர்ல மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்குது. மற்ற 2 கார்லுமே உங்களுக்கு வந்து பார்க்கிங் சென்சார் தான் உங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு சேஃப்டியா ஒரு ஃபேமிலியோட நீங்க போறதுக்கு ஒரு சின்ன காரா வேணும்னா K10 நீங்க அல்டோ K10 VXi ப்ளஸ் சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ரோடு நல்ல விசிபிலிட்டியா வேணும், எங்களுக்கு சேஃப்டி 2 ஏர்பேக் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னீங்கன்னா எஸ்பிரஸோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எஸ்யூவி லுக்ல நல்ல ஒரு பெரிய டச் ஸ்கிரீன்ல பெரிய கிரவுண்ட் கிளியர்ஸோட கிடைக்கிற காரும் நீங்க சூஸ் பண்ணா குவிட் கிளைம்பர் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். டாப் எண்ட்ல இருக்கிற 3 காரை பத்தி ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்தோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற 4 காரை பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போகிறது செலீரியோட VXi மாடல் அண்ட் வேகனாரோட LXi மாடல், டியாகோட ஸ்மார்ட் மாடல், சிட்ரான்ல இருக்கிற லிவ் மாடல். 4 கார்ல நம்ம இன்ஜின்னு பார்க்கும்போது செலீரியோலையும் வேகனார்லையும் உங்களுக்கு வந்து 1000cc வித் சேம் டார்க் அண்ட் சேம் பவரோட டாப் எண்ட்ல நம்ம என்ன பார்த்தோமோ அதே இன்ஜின் தான் நமக்கு இங்கேயும் வருது. ஆனால் சிட்ரான் லிவ்லையும் டியாகோ ஸ்மார்ட்லையும் உங்களுக்கு வந்து 1200cc வந்துடும் வித் ஹை டார்க்கும் ஹை பவரும் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த ரெண்டுலையும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது சிட்ரான் லிவ்ல வந்து உங்களுக்கு அதிகப்படியான டார்க் உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் அடுத்தபடியாக நம்ம மைலேஜ்னு பார்க்கும்போது செலீரியோலையும் வேகனார்லையும் உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து 24லேருந்து 26 வரை கிடைக்குது. இந்த 6 லட்ச ரூபா செக்மெண்ட்லேயே உங்களுக்கு பெஸ்ட் மைலேஜ் பார்க்கும்போது செலீரியோட 26 கிலோமீட்டர் உங்களுக்கு கிடைக்குது. மற்ற 1000cc என்ஜின்ல இருக்கிற எல்லா காருமே உங்களுக்கு வந்து 22லேருந்து 24 வரை கிடைக்கும். செலீரியோ மட்டும் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக 26 வரை உங்களுக்கு கிடைக்கும். ஹை மைலேஜ் உங்களுக்கு வேணும்னா செலீரியோ ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த செக்மெண்ட்ல நம்ம 1200cc போகும்போது உங்களுக்கு வந்து 19 கிலோமீட்டர் தான் கிடைக்குது. அது லிவ் வேரியண்ட், டைகாவோட ஸ்மார்ட் வேரியண்ட் உங்களுக்கு 19லேருந்து 20 கிலோமீட்டருக்குள்ள தான் உங்களுக்கு கிடைக்கும். சேஃப்டின்னு பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்ல உங்களுக்கு எல்லா கார்லையுமே வந்து உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் கிடைக்காது. எக்ஸ்பெஷலி வந்து எஸ்பிரஸோவும் சிட்ரானோட லிவ் வேரியண்ட்லேயும் உங்களுக்கு வந்து 2 ஏர்பேக் மட்டும் தான் கிடைக்கும். மற்ற எல்லா பிராண்டுமே உங்களுக்கு வந்து 6 ஏர்பேக்ஸோட உங்களுக்கு வந்துருக்கு. இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் பார்க்கும்போது சிட்ரானோட லிவ் வேரியண்ட், டியாகோ, வேகனார், VXi அண்ட் செலீரியோட VXi எந்த மாடலுமே உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கிடைக்காது. பார்க்கிங் கேமரான்னு பார்க்கும்போது கிட்ல மட்டும் தான் உங்களால பார்க்கிங் கேமரா வந்து கிடைக்கும். மற்ற வேரியண்ட்ல எதுவுமே வந்து உங்களுக்கு பார்க்கிங் கேமரா கிடையாது. எல்லாம் பார்க்கிங் சென்சார் மட்டும் உங்களுக்கு தருவாங்க. இந்த செக்மெண்ட்ல சிட்ரான் மட்டும் அவங்களோட 108 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுனால அவங்க 42Kக்கு ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதில் வந்து உங்களுக்கு 10 இன்ச்சு டச் ஸ்க்ரீனோ வித் 2 ஸ்பீக்கரோட உங்களுக்கு வந்துடுது. அதில் உங்களுக்கு பார்க்கிங் கேமராவும் உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபாக் லேம்பும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சிட்ரான் வந்து 6 லட்ச ரூபாய்க்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இந்த பேக்கேஜ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தா 7 காரை பற்றி டீட்டெயில் ஃபுல்லாக போய் பார்த்தோம். இந்த 7 காரில் உங்களுக்கு வந்து இப்போ டீசெண்டான இன்ஜினில் எனக்கு பெரிய இன்ஃபோடைன் சிஸ்டம் ஃபீச்சர்ஸுக்கு பெருசாக தேவையில்லை, எனக்கு பவர் விண்டோ 2 இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சேஃப்டி தான் முக்கியம், எனக்கு மைலேஜ் தான் எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து செலீரியோ தாராளமாக போகலாம். இந்த செக்மெண்ட்லாம் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் ஒரு SUV லுக்கில் ஃபுல் ஃபீச்சர்ஸோட ஒரு பார்க்கிங் சென்சார், ரியர் பார்க்கிங் கேமரா வித் 4 பவர் விண்டோ, ஒரு டீசெண்டான பூட் ஸ்பேஸ், ஒரு டீசெண்டான மைலேஜ், டீசெண்டான கிரவுண்ட் கிளியர்ஸ் உள்ள காருன்னு ப்ரிஃபர் பண்ணும்போது குவிட் கிளைம்பர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோவில் பெஸ்ட் கார் நாங்கள் செலக்ட் பண்ணது சிட்ரானோட லிவ் மாடல். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ரான் வந்து ஒரு 1200cc நல்ல டார்க் வச்சு ஒரு டீசெண்டான மைலேஜ், பெரிய பூட் ஸ்பேஸு, ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸு. சிட்ரான் வந்து அவங்க கம்பெனிலேருந்து 108வது ஆனிவர்சரிக்கு முன்னிட்டு 42,000 மதிப்புள்ள ஒரு
பேக்கேஜாக உங்களுக்கு தராங்க. அந்த பேக்கேஜ் வந்து ஒரு பெரிய டச் ஸ்க்ரீன் வந்துடும், பின்னாடி ரியர் கேமரா வந்துடும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஃபாக் லாமும் கொடுத்துருவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டாப் எண்டில் கிடைக்கிற முக்கால்வாசி ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடச்சிரும். ஸோ வந்து நீங்கள் வந்து டாப் அண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சிட்ரானோட லிவ் மாடலும் இந்த ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பெஸ்ட்டாகவே தோணும். சிட்ரான் அவங்க கம்பெனி வந்து பெருசாக உங்களுக்கு காரை பற்றி சொல்கிறது என்னன்னா, நல்ல சஸ்பென்ஸும் நல்ல ஏசியும் உங்கள்கிட்ட இருக்குது. அதோடு இல்லாமல் அவங்களோட இன்ஜினும் நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு ஓட்டி பார்த்துட்டு இதோட சஸ்பென்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு மற்ற காரையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சிட்ரான் லிவை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ஒன் டைம் நீங்கள் வந்து சிட்ரானை ஓட்டி பாருங்கள், உங்களுக்கு பெஸ்ட்டாக எது தோணுதோ, எந்த கார் உங்களுக்கு நல்லா இருக்குதோ அந்த காரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த செக்மெண்ட்டில் நாங்கள் செலக்ட் பண்ண 3 காரை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிட்டோம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.